நீ நான் காதல் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஹீரோயின் அபியும் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி, அதாவது ஃபுட் டெலிவரி வேலைக்கே வந்துடுறாங்க. ஸோ அந்த பாய் கடைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபியும் டெலிவரி பண்ணுறதுக்காக வேலைக்கு வராங்க. வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நானும் இந்த வேலையை பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி சாப்பாடெல்லாம் வாங்கிக்கிட்டு டெலிவரி பண்ணுறதுக்காக போகிற இடத்துல தான் நம்ம ஹீரோவும் ஹீரோவோட அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா அபியை பார்த்துட்டு, "என்ன அபி நீ இந்த வேலையை பார்க்குறியே?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அஞ்சலி அக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "அந்த ஆபீஸில் வேலை பார்க்குறத விட இந்த வேலை எனக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. இந்த ஆபீஸில் இருக்கிறது நரகத்தில் இருக்கிற மாதிரி, அந்த வேலையை விட்டு வந்ததுலேருந்தே நரகத்திலேருந்து வெளியில் வந்த மாதிரி இருக்குது." அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப, நம்ம ஆகாஷ் வந்து அணுவை தேடி திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுக்கே வந்துடுறாப்புல. ஸோ அணுவும் பார்த்துட்டு, "நீ எதுக்காக இங்கே வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உனக்காகத்தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வந்து என் மனசில் இருக்கிறத தான் சொன்னேன்" அப்படிங்கிற மாதிரிலாம் நான் அணுக்கிட்ட பிட்ட போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அணு மனசில் ஏற்கனவே ஆகாஷ் இருக்கிறாங்க. ஸோ அதை ஏற்றுக்க தான் மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ நாள்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாளில் காதலை ஏற்றுக்க தான் போகிறாங்க.